தமிழ் பேசும் அத்தனை உறவுகளுக்கும் இனிமையான வணக்கம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த பக்கத்துல போற காணொலியை கொஞ்சம் பாருங்க. இந்த சம்பவம் என்ன விடயம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்தியா தமிழ்நாடு பகுதியில நடந்தேறிய ஒரு சம்பவம் உண்டு. மிகவும் மனவருத்தமான, வேதனையான ஒரு காணொளியாக என்னுடைய கண்ல பட்டிருந்தது. அந்த விடயத்த எடுத்து தான் நான் இத தொகுத்து உங்களுக்காக போடுறேன். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்றாடம் நம்ம வாழக்கூடிய சமூகங்கள்ல, நம்ம வாழக்கூடிய பகுதிகள்ல இப்படியான சம்பவங்கள் நடந்தேறிக் கொண்டு தான் இருக்குது. அது ஒரு சில சில கட்டங்கள்ல வெளிவருது. சில கட்டங்கள்ல இது வெளிவராமயே அப்படியே போயிருது. என்ன விடயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, தகாத உறவு. அதாவது வேண்டத்தகாத ஒரு உறவு. ஒரு காதல் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஒரு கல்யாண வாழ்க்கையா இருந்தாலும் சரி. அந்த வாழ்க்கைக்குள்ள வேண்டத்தகாத, தேவையற்ற உறவு. ஓப்பனா சொல்லணும்னா கள்ளக்காதல், கள்ள தொடர்பு. இப்படியான பிரச்சனைகள்ல தொடர்ச்சியா சமூகத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளும், சூழ்நிலைகளும் மாறி மாறி ஏற்பட்டு கொண்டே இருக்குது. அதாவது பிரிவுகள் ஏற்படுறது, உயிரிழப்புகள் ஏற்படுறது, சண்டை, அடிபிடி சண்டை, போலீஸ் கேஸ், கோர்ட்ஸ் இப்படி பிரச்சனைகள் ஏறிக்கொண்டே இருக்குது. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுல இப்படியான ஒரு சம்பவம் ஒண்ணு பதிவாயிருக்கு. என்ன விடயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கணவன் கல்யாணம் முடிச்சு ஒரு இல்லற வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கணவன், மனைவி இருவருக்கும் இடையில ஒரு வாழ்க்கை தொடர்ச்சியா போய் கொண்டிருக்கும் போது, அந்த மனைவியாரோட வேறொரு நபர் ஒரு 3ஆம் தரப்பு நபர் தொடர்பாகிறாரு. அப்ப அது கணவருக்கு தெரிய வர்ற பட்சத்துல கணவர் நிறைய தரம் சொல்லியிருக்கிறாரு. இந்த உறவு நமக்கு தேவைப்படாது. உங்களுக்கு தேவைப்படாது. இத விட்டுருங்க. ஏன்டா நமக்குன்னு சொல்லி ஒரு லைஃப் இருக்குது. நமக்குன்னு சொல்லி ஒரு பிடியன் இருக்கிறான். பிள்ளை இருக்குது. அப்ப அதனால கட்டாயம் நம்ம அந்த லைஃப்ப தான் வாழணும்னு சொல்லி. இருந்தாலும் அந்த மனைவியார் அத கேட்கையில அத பொருட்படுத்தவில்லை. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கையும் களவுமாக இருவரும் அகப்பட்ட காரணத்தால அந்த 3ஆம் தரப்பு நபரும் அவருடைய மனைவியாரும் அகப்பட்ட காரணத்தால, அந்த மனைவிய கொல்ல வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு அந்த கணவர் தள்ளப்படுறாரு. தள்ளப்பட்டு அவரு மிகவும் ஒரு வருத்தத்தோட ஒரு காணொளியையும் பதிவேற்றுறாரு. அதோட தொடர்ச்சியா அந்த பொடியன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொடியன்ட்ட அப்பாவும் நான் இந்த உலகத்த விட்டு போனேன்னு சொன்னா, நீ நல்லபடியா இருக்கணும். நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த அந்த சின்ன பச்சை பிள்ளைட்ட சொல்றாரு அந்த பொடியன்ட்ட. பார்க்கும்போது மனமெல்லாம் அப்படி ஒரு பதற வைக்கக்கூடிய ஒரு காணொளியா தான் இருந்தது. இப்ப இந்த காணொளி மூலமா நான் ஒரு விஷயத்த சொல்ல வாரேன். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில லவ்வா இருந்தாலும் சரி, கல்யாண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, 2லயுமே ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால சரியா பயணிக்க முடியாது. அதை காதலிக்கக்கூடிய ஆண் மகனா இருந்தாலும் சரி, பெண் மகளா இருந்தாலும் சரி. கல்யாணம் முடிச்சு நம்ம ஒரு லைஃப்க்குள்ள ஒரு இல்லற வாழ்க்கையில நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அந்த லைஃப்ல கணவனாலையும், மனைவியாலையும் உங்க 2 பேராலையும் சரியான முறையில வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு சொன்னா, நீங்க ஒரு பேச்சுவார்த்தை ரீதியாக ஒரு டிவோர்ஸ் என்ற ஒரு விஷயம் இருக்குது. விவாகரத்து. அதுக்கு நீங்க அப்ளை பண்ணி, அதன் மூலமா நீங்க 2 பேருமே பிரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, அடுத்த கட்ட நகர்வு அந்த பெண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க உங்களுக்கு வாழ்ந்து கொள்ளலாம். அந்த ஆணுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழ்ந்து கொள்ளலாம். காதலிக்கிற காலத்திலயும் அப்படித்தான். இருவரும் காதலிச்சு கொண்டிருக்கக்குள்ள உங்க 2 பேருக்குமே ஒரு தரப்புல யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிடிக்கலையானாலும் கூட அவங்க நேரடியா முகத்துக்கு முன்னுக்கு இதுதான் விஷயம்ன்றதை ஓப்பனா உடைச்சு சொல்லிட்டு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பீங்களா இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. அதாவது இருக்கக்கூடிய உறவுக்குள்ள இருக்கக்கூடிய கணவனா இருந்தாலும் சரி, அந்த காதலிக்கக்கூடிய பெண்ணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாம நம்ம இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இன்னொரு 3ஆம் தரப்பு நபரோட தொடர்பு வைக்கிறது அந்த விடயத்தை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது அவ்வளவு ஒரு ஒரு மனவேதனையாகவும் அவ்வளவு ஒரு துக்ககரமான ஒரு சம்பவமாகவும் தான் இருக்கும் அதை ஃபேஸ் பண்ற ஆட்களுக்கு. ஸோ அதனால நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இப்படியான சம்பவங்கள் மறைமுகமா நம்ம வாழக்கூடிய பகுதியிலையும் நம்ம இருக்கக்கூடிய சூழல்களையும் அதிகமான சம்பவங்கள் பதிவேற்றப்பட்டு கொண்டு தான் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனா ஒரு சில சில கட்டங்கள்ல தான் இந்த விஷயங்கள் ஸ்பிரிக்ட் வெளியே வருது. ஆனா சில சம்பவங்கள் மறைமுகமாகவே அப்படியே நடந்தேறி கொண்டிருக்குது. எனவே இந்த காணொலியை பார்க்குறார்கள் பகிர்ந்து விடுங்க. நிச்சயமா உங்களுக்கு நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையில இந்த உறவு உங்களுக்கு சரி வராது, தேவைப்படாதுன்னு சொன்னா, நீங்க அந்த உறவுலேருந்து வெளியாகணும் முதல்ல. வெளியாகணும் பட்சத்துல தான் ஒரு அடுத்த கட்டம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை நீங்க வாழலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க சிக்கல் பிரச்சனைகள், கோர்ட்ஸ் கேஸ் பிரச்சனைகள், போலீஸ் பிரச்சனைகள் எதுவும் வரா மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நீங்க வாழ்ந்துட்டு போகலாம். இல்ல நான் ஒரு வாழ்க்கைக்குள்ள இருந்துட்டு நான் இன்னொரு 3ஆவது நபரோட தொடர்புல இருப்பேன் என்று சொன்னா, அதுல பாதிக்கப்படுற ஆண் மகனா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராலையும் நம்ம அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது. நம்ம நிறைய சம்பவங்கள், நிறைய காணொளிகள் அண்மை காலங்கள்ல பார்த்திருப்போம். வேறொரு ஆணோட தொடர்புல இருந்த பெண்ணை வெட்டி கொலை செய்த கணவர், வேறொரு பெண்ணோட தொடர்புல இருந்த ஆணை வெட்டி கொலை செய்த மனைவி என்று சொல்லி காணொலி எல்லாம் பார்த்திருப்போம். அதே மாதிரி ஒரு விஷயமா தான் இந்த காணொலியும் இப்ப சமூக வலைத்தள பக்கங்கள்ல பகிரப்பட்டு கொண்டிருக்குது. எனவே பார்ப்போம் இன்னும் ஒரு காணொலியில.